ஈஷோவிலிருந்து அனைவருக்கும் பணிவான வணக்கம். பிடிடிஆர்பி 2% அமைச்சு பணியாளர்கள் வழக்கு மார்ச் 21 மதியம் 2:15 ப்ரொனவுன்சிங் ஆர்டர்ஸ். இந்த ப்ரொனவுன்சிங் ஆர்டர்ஸ் என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் 2% அமைச்சு பணியாளர்கள் வழக்கு தொடர்பாக சில உத்தரவுகளை பிறப்பிக்கப் போகிறார். இது தீர்ப்பு என்பதை விட உத்தரவு, ஆணை அப்படின்றது தான் சொல்ல முடியும். Pronouncing orders is a legal context, meaning and formally, officially declaring of stating the court decision is judgment is often open court. இது நம்ம ஓப்பன் கோர்ட்டில் உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கான ஒரு செயல்முறை. இந்த செயல்முறை என்னென்னா நீதிமன்றத்தோட ஒரு வெளிப்படைத்தன்மையை காமிக்குது. இது எல்லாமே நம்ம கூகுள் ஏஐயில் போட்டால் வரும் பாருங்கள். நீதித்துறையின் செயல்முறைகள் வெளிப்படைத்தன்மையை காட்டுவதற்காக இது செயல்படுத்துகிறாங்க. முக்கியமான விஷயம் அது சப்போஸ் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுச்சுன்னா, நாளைக்கு ஆர்டர் வாசிக்கும் போது தீர்ப்பை ஒத்தி வைக்கிறாங்கன்னா தீர்ப்புக்கான தேதியை நிர்ணயித்து பார்ட்டிஸுக்கு தெரியப்படுத்துவாங்க, கட்சிகளுக்கு, அதாவது வாதி பிரதிவாதி 2 பேருக்குமே தெரியப்படுத்துவாங்க. இது நல்லா புரிஞ்சுக்குங்க. நாளைய ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாரு. ஆர்டர்ஸ்னால் உத்தரவுகளை பிறப்பிப்பார். அமைச்சு பணியாளர்களுக்கு உத்தரவும், அதன் பிறகு செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கிற டீச்சர்ஸுக்கும் உத்தரவுகள். இந்த மாதிரி உத்தரவுகள் பிறப்பிக்கும் பொழுது தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டுச்சுன்னா எந்த டேட்டுன்றது நிர்ணயிக்கப்பட்டு பார்ட்டிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இல்லை அந்த உத்தரவே நமக்கு இறுதி தீர்ப்பாக கூட அமைஞ்சிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உத்தரவை அறிவிப்பது என்பது ஒரு முறையான முடிவு. இதன் பிறகு மாற்றுதலுக்கு ஒன்றுமே கிடையாது. சிங்கிள் பெஞ்சில் மாற்றத்துக்கு ஒன்றும் கிடையாது என்ற உத்தரவு தான் எடுத்துகிட்டு வராங்க நாளைக்கு. அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ரொனவுன்சிங் ஆர்டர்ஸோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நிவாரணம் வழங்குதல். யாரெல்லாம் வழக்கு தொடுத்தாங்களோ வழக்கு தொடுத்தவர்களுக்கு ஒரு ரிலீஃப்ஸ் கொடுப்பதுக்காக இந்த ஆர்டர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா இம்ப்ளீட் பெட்டிஷன் ஒன்று இருக்குது. 2800 செலெக்ஷன் லிஸ்ட் டீச்சர்ஸ் சார்பாக தொடரப்பட்ட வழக்கு. அதில் இம்ப்ளீட் பெட்டிஷன் பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் ஒரு நிவாரணம் இருக்கும், அமைச்சு பணியாளர்களுக்கும் நிவாரணம் இருக்கும். இதுதான் ப்ரொனவுன்சிங் ஆர்டர்ஸோட ஒரு பேசிக்கலான இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நாளை இரு தரப்புக்கும் ஒரு ரிலீஃப்ஸ் கிடைக்கும். தீர்ப்பு வழங்குகிற நாள் அப்படின்னா கண்டிப்பாக தீர்ப்பு வழங்குகிற நாளை சொல்லிவிட்டு அதுலேயும் ரிலீஃப்ஸ் கிடைக்கும். நாளையோட உத்தரவு கிடைச்சி ரிலீஃப்ஸ் கிடைக்கிறது தான் நல்லது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இது ஆயிஷாவின் யாதும் ஊரே யாவரும் கேளிர், கசடர கற்க.